நடந்து வரும் T20 உலகக்கோப்பை தொடர் என்பது இப்போது பாதி கட்டத்தை தாண்டிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த உலகக்கோப்பை தொடர் தொடங்கி முதலில் குரூப் சுற்றுகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இப்போது சூப்பர் 8 சுற்று நடைபெற்று வருகிறது. இந்த சுற்றுகளில் பங்கேற்றுள்ள 8 அணிகளில் அடுத்த சுற்றுக்கு, அதாவது அரையிறுதி சுற்றுக்கு 4 அணிகள் தான் பங்கு பெறப் போகிறது. அப்படி பார்த்தால் குரூப் 1, குரூப் 2 என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்த சூப்பர் 8 சுற்றுகள் நடைபெற்று வந்ததை தொடர்ந்து இந்த குரூப் 1 தான் இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே போன்ற அணிகள் பங்கு பெற்று விளையாடி வந்தது. குரூப் 2 பாகிஸ்தான், இலங்கை, இங்கிலாந்து, நியூசிலாந்து போன்ற அணிகள் விளையாடி வந்தது. ஆக இப்போது வரை கிட்டத்தட்ட இந்த சூப்பர் 8 போட்டிகள் முடிவடையும் தருவாயில் இருக்கிறது. ஆனாலும் கூட இப்போதே எந்தெந்த அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்று விட்டது என்ற ரிசல்ட் என்பது கிட்டத்தட்ட வந்துவிட்டது. ஆமாங்க, அதற்கு காரணம் குரூப் 2 பொறுத்தவரையில் இங்கிலாந்து அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் தான் அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது என்பதை விட உறுதியாக இருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லிவிடலாம். இந்த இரண்டாவது குரூப்பில் பாகிஸ்தான் அணியும் இலங்கை அணியும் தொடரிலிருந்து வெளியேறிவிட்டது. இந்த குரூப் 2 இன்று நடைபெற இருக்கும் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள் மோதும் இந்த போட்டி என்பது ஒரு உப்புக்கு சப்பு போட்டியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதில் எந்த அணி தோற்றாலும் ஜெயித்தாலும் எந்த பலனுமே கிடையாது. ஆகவே குரூப் 2 பொறுத்தவரையில் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்ற 2 அணிகள் என்றால் ஒன்று இங்கிலாந்து அணி, மற்றொன்று நியூசிலாந்து அணி. அதனைத் தொடர்ந்து நம்முடைய இந்திய அணி பங்கேற்றிருக்கும் குரூப் 1 எடுத்துக்கொண்டால் இந்த சூப்பர் 8 சுற்று தொடங்கி குரூப் 1 இந்திய அணியின் முதல் போட்டியான சவுத் ஆப்பிரிக்கா அணியை எதிர்கொண்டது. இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. அதன் பிறகு இந்திய அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுமா என்ற மிகப்பெரிய கேள்விகளும் இருந்தது. ஆனால் சமீபத்தில் நடைபெற்ற ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான சூப்பர் 8 சுற்றுக்கான போட்டியில் ஜிம்பாப்வே அணியை மிக பிரம்மாண்டமான ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி இந்த போட்டியில் 256 ரன்கள் வரை எடுத்து உலக சாதனை படைத்தது. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் மிகப்பெரிய ரன் ரேட் வித்தியாசத்திலும் இந்திய அணி வெற்றி பெற்றது. இதனால் இந்திய அணியின் அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பு என்பது மீண்டும் உயிர் பெற்றது. அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று விட்டாலே எளிதாக அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் என்ற சூழலும் உருவானது. இந்த சூழலில்தான் இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கான இந்த ஒரு போட்டி தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியை பொறுத்தவரையில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக எப்படி விளையாடியதோ அதே போலத்தான் இந்த போட்டியிலும் அதிரடி சூறாவளியாக பேட்டிங் செய்தது. அப்படியாக பேட்டிங் செய்த இந்திய அணியை பொறுத்தவரையில் அபிஷேக் சர்மா, இசான் கிசான், சிவம் தூபே, ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் என அனைவருமே சூப்பராக விளையாட இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 233 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. இவ்வளவு பெரிய இலக்கை வெஸ்ட் இண்டீஸ் அணியால் சேசிங் செய்ய முடியுமா என்று கேட்டால் ஏறக்குறைய முடியும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் T20 போட்டிகளை பொறுத்தவரையில் வெஸ்ட் இண்டீஸ் அணி பலம் வாய்ந்த அணியாகவே விளையாடி வருகிறது. அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்கள் சிக்ஸர் அடிப்பதில் வல்லவர்கள். ஆகவே இவ்வளவு பெரிய இலக்கு என்பது கடினமாக தோன்றவில்லை. ஏனென்றால் இந்த போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்யும் போதும் இந்திய பேட்ஸ்மேன்களும் சிக்ஸர்களை எளிதாகவே விளாசியிருந்தனர். ஆகவே இந்திய அணி பேட்ஸ்மேன்களே சாதாரணமாக சிக்ஸர் அடிக்கும் போது வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் போன்ற அதிரடிக்கு பேர் போன வீரர்கள் இந்த மைதானத்தில் எளிதாக சிக்ஸர்களை பறக்க விடுவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில்தான் இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கியது வெஸ்ட் இண்டீஸ் அணி. அப்படி களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு நம்ப முடியாத பல அதிர்ச்சிகள் அடுத்தடுத்து காத்திருந்தது. வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய களமிறங்கி முதல் ஓவரிலேயே நம்ம ஹார்திக் பாண்டியா பந்து வீசி அந்த ஓவரில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதுவும் ஒரு ரன் கூட கொடுக்காமல். அதாவது போட்டியின் முதல் ஓவரிலேயே 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி மெய்டன் ஓவராகவும் வீசியிருந்தார் ஹார்திக் பாண்டியா. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஓவரை வீச வந்த ஹர்ஷ்தீப் சிங், இவரும் அந்த ஓவரில் ஒரு விக்கெட்டை வீழ்த்தி வெறும் 2 ரன்கள் மட்டுமே கொடுத்திருந்தார். ஆக மொத்தம் 2 ஓவர்களிலேயே ஏறக்குறைய தெரிந்துவிட்டது வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த போட்டியில் திணறப்போகிறது என்று. அதேபோல அடுத்தடுத்த ஓவர்களிலும்
நம்ம ஜாஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, ஹார்திக் பாண்டியா, ஹர்ஷ்தீப் சிங் என இவர்கள் அனைவருமே சிறப்பாக பந்து வீச, இவர்களின் ஓவர்களில் ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை இழக்கக்கூடாது என்று ரன்களையும் கூட எடுக்காமல் மிக மிக நிதானமாகவே விளையாடியது வெஸ்ட் இண்டீஸ் அணி. அதுவும் இலக்கு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும்போது எதற்காக இவ்வளவு பந்துகளை வெஸ்ட் இண்டீஸ் அணி பேட்ஸ்மேன்கள் வேஸ்ட் செய்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்தது. அதற்கு காரணம் இந்திய அணியின் பந்து வீச்சு என்பது அந்தளவுக்கு துல்லியமான லென்த்தில் வீசப்பட்டு வந்தது. அதனால்தான் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்கள் ரன் எடுக்க சிரமப்பட்டனர். அதன் பிறகு 6 ஓவருக்கு பிறகாவது அதிரடியாக விளையாட வேண்டும் என்று வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்கள் முயற்சி செய்து அதிரடியாக ஆட நினைக்க, அதன் விளைவு மீண்டும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழக்கத் தொடங்கியது வெஸ்ட் இண்டீஸ் அணி. அதுவும் நம்பவே முடியாத அளவுக்கு வெறும் 23 ரன்களிலேயே மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த போட்டியில் படு மோசமாக ஆல் அவுட் ஆகி தோல்வியடைந்தது. இப்படி ஒரு தோல்வியை வெஸ்ட் இண்டீஸ் அணி கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்காது. ஏனென்றால் இந்த T20 உலகக்கோப்பை தொடரை பொறுத்தவரையில் வெஸ்ட் இண்டீஸ் அணி சவாலான அணியாகவே பார்க்கப்பட்டது. மற்ற அணிகளுக்கு சிம்ம சொப்பனமாகத்தான் விளையாடி வந்தது. அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் இந்திய அணிக்கு சரியான போட்டி கொடுக்கும் என்று எதிர்பார்த்த போது வெஸ்ட் இண்டீஸ் அணி இப்படியாக மோசமான தோல்வியை தழுவியது என்பது மிகப்பெரிய ஏமாற்றமாகத்தான் இருந்தது. ஆனாலும் கூட இந்திய அணியை பொறுத்தவரையிலும் இந்திய ரசிகர்களை பொறுத்தவரையிலும் இது ஒரு பொன்னான வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தினால் மட்டும்தான் இந்திய அணியால் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற முடியும் என்ற ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்திய அணிக்கு இருந்தது. ஒருவேளை இந்த போட்டியில் மட்டும் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற்றிருந்தால் இந்திய அணி இந்த உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறியிருக்கும். அதுவும் சொந்த நாடான இந்தியாவில் வைத்து நடைபெறும் இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி பாதியிலேயே வெளியேறுகிறது என்றால் அது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும். ஆகவே அப்படி ஏதும் நடக்க விடாமல் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இந்த போட்டியில் இந்திய அணி பிரமாண்ட வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில் தான் இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடியிருந்தது இந்திய அணி. சாதாரண வார்ம் அப் மேட்சிலேயே இந்தளவுக்கு திணறிய வெஸ்ட் இண்டீஸ் அணி கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ போட்டியிலும் இதே போல படு மோசமாகத்தான் விளையாடப் போகிறது என்பதற்கு இந்த ஒரு போட்டியே உதாரணம். ஆக மொத்தம் இந்த சூப்பர் 8 சுற்று தொடங்கி முதல் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணியிடம் இந்திய அணி தோல்வியடைந்த போது இந்திய ரசிகர்களின் இதயத்தில் இடியே இறங்கியிருந்தது. ஆனால் இப்போது அத்தகைய கவலைகளை நீக்கி இந்திய அணி அடுத்த சுற்றுக்கு செல்லப் போகிறது என்பதை இந்த ஒரு போட்டியிலேயே இந்திய அணி இந்திய ரசிகர்களுக்கு உணர்த்திவிட்டது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பற்றியும் இதேபோல அதிகாரப்பூர்வ போட்டியிலும் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு இந்திய அணி எளிதாக தகுதி பெற்று விடுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.